நாகர்கோவில் இருந்து இன்று காலையில் தான் சென்னை வந்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு காலை 9:30 மணி போல ரேணுகாவிற்கு அங்கே வீட்டிற்கு 10:30 போல வருகிறேன் என்று எம்எஸ்ஜி அனுப்பினேன். அருண் உனக்காக ஆசையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். லேட் பண்ணாமல் சீக்கிரம் வந்துடு. உனக்கு பிடித்த நெய் பட்டர் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் என்று ரேணுகா ரிப்ளை அனுப்பியிருந்தாள். நிறைய கிஸ் சிம்பல் போட்டு. நாகர்கோவிலில் ஸ்ரீயுடன் ஒரு இரவு 2 பகல் என்று சந்தோஷமாக கழித்தேன். இருவரும் நன்றாக ஊர் சுத்தினோம். ஸ்ரீ எனக்கு அவள் படித்த ஸ்கூல், அவள் அடிக்கடி போகும் இடங்கள், பார்க், ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவள் ஸ்கூட்டியில் கூட்டி சென்று காண்பித்தாள். சின்ன பிள்ளை போல் எனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே வந்தாள். இருவரும் கைகளை கோர்த்து பிடித்து கொண்டு ஊர் முழுவதும் ஹாப்பியாக சுற்றினோம். நான் விளையாட்டாக, ஸ்ரீ இப்படி நாம 2 பேரும் சேர்ந்து ஊர் முழுதும் சுத்தறோம். யாராவது உன்னை பாஸ்ட்ல ஒன் சைடு லவ் பண்ண பசங்க பார்த்தால் வயிறு எரிய போறான்னு சொன்னதும் சிரித்து கொண்டே, நல்லா வயிறு எரியட்டும். அதுவும் இவ்வளவு ஸ்மார்ட்டா அழகா வெள்ளையா ஹேண்டசம் ஆயிருக்கிற பையன் கூட சுத்தரேன்னு வயிறு எரிஞ்சு போயிடுவானுங்க என்றாள். அழகாய் கண்களை சுருக்கி சிரித்து கொண்டே. அப்படி அவளை சந்தோஷமாக ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியில் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே ஸ்ரீயின் கண்கள் மிகவும் அழகானவை. நீண்ட பெரிய கண்கள். அந்த அழகான கண்களில் அவற்றில் அவள் மையிட்டு நம்மை பார்த்து சிரிக்கும் போது நமக்கு அப்படியே மனசை அள்ளும். சில சமயங்களில் அவள் கண்களையே பார்த்து கொண்டு நான் செயலிழந்து அப்படியே இருந்து விடுவேன். அதேபோல அவள் சிவந்த அழகான உதடுகள், இயற்கையாகவே கொஞ்சம் ரோஸ் மற்றும் சிவப்பு நிறத்தில். ஸ்ரீக்கு அவள் சிவந்த உதட்டிற்கு லிப்ஸ்டிக் அவசியமே இல்லை. ஸ்ரீயின் அழகான நீண்ட கண்களை இல்லை, அவள் சிவந்த உதடுகளையா? இரண்டில் எதை பார்ப்பது என்பதில் என் மனம் குழம்பி விடும். நான் அப்படி அவளையே அவள் அழகான கண்களையும் சிவந்த உதடுகளையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீ அதை புரிந்து கொண்டு டேய் என்று வெட்கப்பட்டு என் தோளில் சாய்ந்து என்னை பார்த்து சிரிக்கும் போது அந்த அழகே தனி. அப்போது ஸ்ரீ புத்தம் புது மலர் போல மிளிர பார்க்கையில் என் நெஞ்சை அள்ளும். ஸ்ரீயின் அம்மா அன்று நைட் ஸ்ரீ வீட்டில் எனக்கு மாடியில் ரூம் ரெடி பண்ணி கொடுத்திருக்க நான் ஸ்ரீயை பரிதாபமாக பார்த்தேன். என்னை புரிந்து கொண்டு தனியாக என்னிடம், அருண் அம்மா எப்பவும் ஹால்ல தனியா தான் படுப்பாங்க, அவங்க டெய்லி நைட் ஸ்லீப்பங் டோஸ் போட்டு படுக்குற ஆளு. ஸோ நீ நைட்டு 10 மணி போல கீழே என் ரூமுக்கு வந்துடு. திரும்பவும் மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுந்து நீ உன் ரூமுக்கு போயிடலாம். அம்மா காலையில் 5:30 6 மணி போலத்தான் எப்பவும் எழுந்திருப்பாங்க என்றதும் எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு நாம உன் ரூமில் காலையில வரை ஒன்னா படுத்திருக்கணும்னு சொன்னதும் அவள் வெட்கத்தில் முகம் சிவந்து என் மார்பில் சாய்ந்தாள். ஆஹா, இன்னைக்கு நைட்டு எனக்கு அமிர்தம் தான், என் தாகமெல்லாம தீர்ந்துடும்னு சிரித்து கொண்டே சொல்ல ஸ்ரீயினால் சிரிப்பை அடக்க முடியாமல் தன் கைகளால் வாயை மூடி அச்சி என்று வெட்கத்துடன் சிரித்தாள். அன்றைக்கு நைட் நாங்கள் இருவரும் ஒரு அன்பான இணைப்பிரியா காதலர்கள் போல, மனது ஒத்த கணவன் மனைவி போல உரிமையுடன் இருவரும் கலந்த சந்தோஷம் கண்டோம். ஸ்ரீயின் முகம் மலர்ந்து போய் என்னையே என் முகத்தையே பரவசத்துடன் பார்த்து கொண்டே இருந்தாள். ரொம்ப நேரம் தூங்காமல் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தோம். இருவருக்கும் அந்த இரவு அப்படியே உறைந்து போய் விடக்கூடாதா என்று தோன்றியது. இப்படியே விடியாமலே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் என்று நான் ஸ்ரீயிடம் சொல்ல கண்ணீருடன் ஆசையோடு என் கண்களில் முத்தமிட்டாள். அடுத்த நாள் நான் சென்னை கிளம்புகிறேன் என்றதும் ஸ்ரீயால் தாங்க முடியாமல் என் மீது அதிக பாசத்தையும் காதலையும் பொழிந்தாள். அவள் ஒரு வாரம் கழித்து சென்னை வருகிறேன் என்றதும் எனக்கும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தது.
அங்கே சென்னையில் ரேணுகா எனக்காக என் வரவுக்காக காத்து கொண்டிருப்பது நினைவுக்கு வந்தது. அடுத்த நாள் ஈவினிங் ரயில்வே ஸ்டேஷன் இல் என்னை சென்ட் ஆஃப் பண்ண ஸ்ரீ வந்திருந்தாள். அவள் முகமே சரியில்லை. என்ன ஸ்ரீ, இன்னும் 5 நாள்ல நீ சென்னை வந்திட போற, ஏன் ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஓகே அருண், இப்ப இந்த நிமிஷம் உன்னைய பிரியறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னால தாங்க முடியலை, நார்மலா இருக்க முடியலை. அப்படி என்னைய நீ மயக்கி வச்சிருக்க. யாரும் பார்க்காத நேரத்தில் நான் அவள் நெற்றியில் முத்தமிட்டு ஸ்ரீ தாக்கமா இருக்கு என்றதும் ஸ்ரீயின் கண்கள் விரிந்தன, முகம் சிவக்க. என் கைகளை பிடித்து கொண்டு அழகாக சிரித்து கொண்டே ஆசையோடு என் தோளில் சாய்ந்து கொண்டாள். ட்ரெயின் புறப்பட ஸ்ரீ கண்ணீரோடு என்னை வழி அனுப்பி வைத்தாள். மனதில் பசுமையான நினைவுகளோடு நானும் சென்னை வந்து சேர்ந்தேன். காலை 10:30 போல ரேணுகா வீட்டில் நான் இருந்தேன். என்னை பார்த்ததும் ரேணுகாவிற்கு பயங்கர சந்தோஷம். லைட் ப்ளூ கலர் டிசைன் சாரி வித் பிளாக் டிசைன் பிளவுஸ் அணிந்து கொஞ்சம் கொஞ்சம் போல மேக்கப் பண்ணியிருந்தாள். லைட் ரெட் லிப்ஸ்டிக்கில் ஹேரை ஃப்ரீயாக விட்டு கட்டியிருக்க பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். என்னை பார்த்ததும் சந்தோஷத்தில் ரேணுகா முகம் மலர்ந்த புன்னகைத்து கொண்டே இருந்தாள். பின் ஸ்ரீயை பற்றி கேட்க பட்டும் படாமலும் சொன்னேன். அப்ப அங்கே எங்க வீட்டுல வச்சு ஸ்ரீயை நல்லா வெளுத்து வாங்கிட்ட போல. ஸ்ரீயும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா. 2 பேரும் லக்கி தான் என்றதும் நான் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்து கொண்டேன். பின் ரேணுகா கதவை எல்லாம் லாக் பண்ணி விட்டு, அருண், நீ ஃபோன்ல சொன்னதிலிருந்து எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வேண்டுமென்றே என்ன சொன்னேன் என்றதும் வெட்கத்துடன், அதான் அப்ப ஃபோன்ல நான் கூட நெய் வடை எல்லாம் ரெடியா இருக்கும்னு சொன்னேன்ல, எதுக்கு? தொடரும்.